பொரியல் பண்ணணும்னு தெரியலையே. நான் இப்போ அனுப்பிச்சுட்டேன். இப்போ அனுப்பிச்சு வச்சுக்கலாம். எங்கள் வாங்கின வெஜிடபிள்ஸ் காட்டுங்க. உள்ளே எது இருக்குன்னு வரும். அணில் வந்து தக்காளி சாப்பிட்டு உள்ளே வந்து தக்காளி சாப்பிட்டு போகுது. நெக்ஸ்ட் டைம் வந்து செக் பண்ணுறேன். பசங்க சாப்பாடு இன்னைக்கு நல்லா இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க விரட்டி எடுத்துக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் பசங்க எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க. நல்லா செய்வீங்களா? ஏதோ போனால் கூட செய்வீங்களா? ஃபயர் சேஃப்டி மண்ணில் வைப்பாங்க. நீங்கள் என்ன கொளுத்தலாம் சொல்லிட்டு பேப்பர் கொடுத்துருக்கீங்க. சாம்பார் வைக்கலாம். இது சாம்பார். ये सामान मजे सामान को काला सामान ये सामान அவ்வளவுதானா? போலீஸ் நீ கொடுத்துருங்க. போலீஸ் ஃபைனல் இல்லையா? அதாவது ஆயிடுச்சு பசங்க. எவ்வளவு கம்மியா எத்தனை பசங்க இருக்காங்க? 30 பசங்க எதுல பண்ணுவீங்க பொரியல? பொரியல் வந்து ரெசல்ட் டைம் மேடம். பொரியல் பண்ணணும்னு தெரியலையே. நான் இப்போ அனுப்பிச்சுட்டேன். இப்போ அனுப்பிச்சு வச்சுக்கலாம். எங்கள் வாங்கின வெஜிடபிள்ஸ் காட்டுங்க. தக்காளி எலி கடிச்சிட்டு போயிருக்கு. குக்கரில் போடுங்க. அதாவது ரேபிஸ்க்கு ஏதாவது வந்துட போகுது. உள்ள எலி இருக்குன்னு நினைக்கிறேன். வரும். அணில் வந்து தக்காளி சாப்பிட்றதுக்கு உள்ள வந்து தக்காளி சாப்பிட்டு போகுது. எலி தான் கடிச்சிருக்கோம். என்ன பண்றீங்க நீங்கெல்லாம்? எங்க போயிருக்காரு வாடனை? வந்துட்டு இருக்காரா? வாடனை சோர்த்திங்க பண்ணறப்ப இருக்கணுமா இல்லையா? எப்படி பண்றீங்க அப்படின்னு. சாப்பாடு பண்றப்போ யாரும் இருக்கிறது இல்ல. நீங்க உங்க இஷ்டத்துக்கு சமைக்கிறீங்க. எலி கடிச்சு தக்காளி வச்சிருக்கீங்க. இது அந்த லெமன் எல்லாம் அழுகி போடுது. இதில் வெஜிடபிள்ஸ் இல்லை. நீ ஹாஸ்டலில் என்னென்ன பண்ணு? பசங்களுக்கு சாப்பாடு போடுறதில்ல, போட இருந்துச்சுன்னு சும்மா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து செக் பண்ணுறேன். பசங்க சாப்பாடு இன்னைக்கு நல்லா இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க விரட்டி எடுத்துக்கூடாது. எப்படி இருந்தாலும் பசங்க எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க. புரியுதா? பசங்களுக்கு அது மட்டும் நல்லா போடணும். என்ன இதுக்கு வரைக்கும் நீங்க எப்படி பண்ணிருந்தீங்க எனக்கு தெரியாது. நான் கேட்க போறது இல்லை. நாளைக்குல இருந்து பசங்களுக்கு சாப்பாடு நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும். புரியுதா?